ஹாப்பி ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி, சூப்பர் 70 மெகா ட்ரைனிங் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். 70 நாள்கள், 70 சூப்பர் ட்ரெயினர்ஸ், தினமும் 30 நிமிஷம் லைஃப் சேஞ்சிங் லேர்னிங் அண்ட் பாசிட்டிவ் வைபை நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பயணத்தை கொடுத்த நம்ம டாக்டர் உசைன் பாஷா சாருக்கு என்னோட மிகுந்த நன்றிகள். இன்றைக்கு 3ஆம் நாள். ஒரு பாசிட்டிவ் வைபோட, ஒரு எனர்ஜெட்டிக் ஆற்றலோட செம டாபிக்கை சொல்ல வராங்க மிஸ்ஸஸ் இதர் நஸ்ரீன் அவங்க. ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரெயினர், அப்புறம் கரியர் கோச், அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரெயினர் ஹோல்டர். நம்மளும் அவங்கள ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் கிளாப்ஸோட வரவேற்போம். Yes, thank you so much, Nandini. Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்றத வேர்ட்ஸ் மூலியமா இல்லாம இமோஜிஸ், ஸ்மைலி மூலியமா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சேட் பாக்ஸ்ல போடுங்க. How are you today அப்படின்றத இமோஜிஸ் அண்ட் ஸ்மைலி மூலியமா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சேட் பாக்ஸ்ல போடுங்க. வேர்ட்ஸ் வேண்டாம். எஸ், சூப்பர். ஹாப்பி, ஸ்மார்ட், ஸ்மைல். எஸ், நைஸ். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் லிசனிங் டு மீ. நம்ம நிறைய பேர் நிறைய விதமான பிளாட்ஃபார்மில் மீட் பண்ணியிருப்போம், நிறைய விதமான டைமிங்கில் மீட் பண்ணியிருப்போம், கரெக்டா? அண்ட் திஸ் பிளாட்ஃபார்ம், திஸ் டைமிங், சம்திங் வெரி நியூ, ரொம்பவே புதுசான அனுபவம். இப்போ எஸ்பெஷலி வித் திஸ் டைம் 9:15 to 9:45 PM. எஸ், பிஎம்னு சொல்கிறப்போ நம்ம என்ன தேவை, நமக்கு என்ன இருந்தால் இதை அட்டன் பண்ண முடியும், நம்மளால என்ன இருக்கணும் நமக்கு இதை அட்டன் பண்ணுறதுக்கு இந்த டைமிங்கில்? எஸ்பெஷலி ஐம் டெல்லிங், இன்னும் எமோஜிஸே முடியல போலயே. ஓகே, இன்ட்ரெஸ்ட், வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் எல்லாரும் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன தேவை? ரொம்ப முக்கியமான ஒன்று தேவை. எஸ், ஷி காட் மை பாயிண்ட். ஃபோன், லேப்டாப், நைஸ். Internet. Okay. Yes. And that's my topic today. Energy. Positive vibe. Be the energy. அந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் உட்காந்து கவனிக்க முடியும், என்னால் உட்காந்து பேச முடியும். இந்த பீக் டைமில் எல்லாரும் ஹோமோட ரொம்ப பிஸியாக இருந்திருப்போம். பட் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இங்கே இருக்கோண்டா இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் முக்கியமானது எனர்ஜி. அண்ட் தட் இஸ் மை டாபிக் டுடே. ஓகே, எனர்ஜினா என்னங்க? எலக்ட்ரிசிட்டியில் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்போம், ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எனர்ஜி வேணும்னு கேள்விப்பட்டிருப்போம். லைஃப் ஸ்கில்ல என்ன எனர்ஜி, என்னவா இருக்கும் எனர்ஜினா? பி த எனர்ஜி. என்ன எனர்ஜின்னு சுற்றிட்டே இருந்தா எனர்ஜி ஆயிருமா? பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அதெல்லாம் கரெக்டு தான் பிரதர். அது ஃபிட்னஸ்க்கு, அந்த இதுக்கு பவர். ஓகே, லைஃப் ஸ்கில்ல எனர்ஜி என்ன தெரியுமா? நம்ம அங்கே இருப்போம் ஒரு இடத்துல, நம்ம பேசணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் நம்மளோட எனர்ஜி அங்கே பாஸ் ஆகணும், நம்மளோட பாசிட்டிவ் வைப் அங்கே இருக்கணும். அதுதான் லைஃப் ஸ்கில்லோட எனர்ஜி. ஓகேங்களா? அது இன்விசிபிளாக இருக்கும். அந்த எனர்ஜி நம்மளால உணர மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. இதுவே நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஃபார் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், யூ கேன் சி லைட் ஆன் ஆகும் எனர்ஜி இருந்தால். ஃபிட்னஸில் நீங்கள் ரொம்ப ஸ்டாமினாவாக இருப்பீங்க, ஓடுவீங்க, ஆடுவீங்க, வி கேன் சி விசிபிளி, பார்க்க முடியும். பட் லைஃப் ஸ்கில் எனர்ஜி பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குன்றப்போ, ஓகே, இவங்களை பார்த்தாலே ஒரு நல்ல வைப்பில், ஹாப்பி ஸ்மைலில், அந்த மாதிரி எத்தனை பேருக்கு தோணியிருக்கும்? எவ்வளோ பேரை பார்த்து, நம்மளை பார்த்தே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கரெக்டா? பேசினா மட்டும்தான் கிடையாது, சைலண்டாக இருந்தாலே நம்ம அமைதியாக தான் இருப்போம் அந்த ஒரு இடத்துல. ஆனால் நம்மளை சுற்றி நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும்னு நமக்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்தாலே நல்ல எனர்ஜி இருக்குது, உங்களை பார்த்தாலே நல்ல ஹாப்பியாக இருக்குது, உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்குன்ற மாதிரி. அதுதான் எனர்ஜி, அதுதான் லைஃப் ஸ்கில் எனர்ஜி. எஸ். ஸோ இந்த மாதிரியான எனர்ஜி நம்ம லைஃப்பில், அதுக்குன்னு எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவ் மட்டும் கிடையாது. லைஃப் எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எஸ், பாசிட்டிவ் நெகட்டிவும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எனர்ஜியிலுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும் போது நம்ம நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுவோம், நிறைய பேர் அமைதிப்படுத்துவோம். நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும் போது நிறைய பேர் ட்ரைன் அவுட் ஆக்கிடுவோம், டென்ஷன் ஆக்குவோம், நம்மளை பார்த்தாலே கடுப்பாகுவாங்க, நம்ம பேசணுன்னே அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியாது, பட் எப்படி உணர்றது அந்த எனர்ஜியை? நம்ம எப்படி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வருது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி தான். பேசணும்னு அவசியம் இல்லை. நம்மளை ஒருத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க தான் அப்படின்ற மாதிரி. அது எப்படி தெரியுது நம்மளுக்கு? இப்போ டாக்டர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். மேபி அவங்க கோட் போட்டிருக்காங்க டாக்டர், மேபி சம் அதர் ப்ரொஃபஷன்,
நம்ம ட்ரெயினராகவே இருக்கட்டும், நம்ம இன்டர்ன்ஷிப்பில் மைண்ட் செட் ஓகே வேற, பை ப்ராக்டிஸ் வேற, நான் சொல்றது பார்த்தா தெரியுறது இதெல்லாம். எக்ஸாக்ட்லி, வெரி குட். பாடி லாங்குவேஜ், வெரி குட். தட்ஸ் வாட் மை பாயிண்ட். பாடி லாங்குவேஜ், நம்ம பாடி லாங்குவேஜை வச்சு நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது அங்கே. எஸ், நாட் ஓன்லி பாடி லாங்குவேஜ், தேர் ஆர் மெனி மோர். பாடி லாங்குவேஜ்னு சொல்றது, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஓகே, நான் இப்போ எப்படி பேசிட்டு இருக்கேன், ஹலோ ஆல் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் இப்போ பேசுறது எப்படி இருக்கு எனர்ஜி. இதுவே நான் இப்படி கையை ஃபுல்லாக ட்ராப் டவுன் ஆக்கிட்டேன், ஓகே, ஐ எம் நாட் பிரிஸ்க், ஹலோ ஆல் ஹவ் ஆர் யூ, இந்த எனர்ஜி எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிக்குமா கேட்கறதுக்கு? இவங்க என்ன ஆல்ரெடி தூங்குற டைம்ல வந்துட்டு தூங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த பிரிஸ்க்னஸ், எஸ், லோ. when I drop my shoulder low, அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா லோ ஆயிரும். இதுவே நான் இப்படி உட்கார்ந்து இப்படி வந்து பேசும்போது you can feel the full energy from me. எஸ், இந்த எனர்ஜி what I have, it will transform to you automatically. ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், you are speaking with me, you are listening to me. ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி உங்களுக்கு போகும். இப்படி தான் நம்ம எனர்ஜி பாஸ் பண்ணணும். ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுகிறோமா, ஒரு இன்டர்வியூ போகிறோமா, யூ ஷுட் பி பிரிஸ்க். யுவர் பாடி லாங்குவேஜ் ஹைட் எப்படி இருக்கணும்னு இப்படி தான் இருக்கணும். இதே நான் ட்ராப் டவுன் ஷோல்டர் ஆகிட்டேன்னா இட் வில் பி. அண்ட் வாய்ஸ், இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் வாய்ஸ். இப்போ நான் இப்படி பேசுகிறேன், ஹலோ ஆல் ஹவ் ஆர் யூ அப்படின்னு என் டோனுக்கும் ட்ராப் டவுன் ஆக்கிட்டேன், ஹலோ ஆல் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த டோனுக்கும் ஹவ் வில் யூ ஃபீல்? வில் யூ லைக் டு லிசன்? பிடிக்குமா இப்படி கேட்குறதுக்கு? இந்த மாதிரி ஒரு டோனில், இந்த மாதிரி ஒரு டைமில்? எக்ஸாக்ட்லி நோ. எஸ், ரொம்ப லேசியாக இருக்கும், தூக்கம் வந்துடும், போங்கடா நீங்களுன்ற மாதிரி போயிருப்பீங்க. அப்படிலாம் போக விட மாட்டேன். கம் ஆன், ஹேவ் பிரிஸ்க். ஓகே, தென் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி, ஹலோ ஆல் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரியான ஆட்டிடியூட்க்கும் ஹலோ ஆல் ஹவ் ஆர் யூ இந்த மாதிரியான ஆட்டிடியூட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கொஞ்சமாவது தெரியணும், தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்மைல் இல்லாம ரொம்ப ஆட்டிடியூடோட, ரொம்ப திமிரா ஹலோ ஆல் ஹவ் ஆர் யூ, வாங்க உட்காருங்க. ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ் கம் இன் சிட் அப்படின்னு சொன்னா என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு ஒரு பயமே வந்துடும் நமக்கு. இதுவே எஸ் கம் இன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு இந்த ஸ்மைல் போதும். பவர்ஃபுல் எனர்ஜி அது. அது யாராலையும் ஸ்மைல் பண்ண அந்த அனுபவிச்சா மட்டும் தான் கொடுக்க முடியும். கரெக்டா? ஸ்மைல் இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த எனர்ஜி எப்பயுமே எல்லாருக்கும் தேவை. எஸ், தேங்க்யூ. தென் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம பேசுறதும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ், தென் வாய்ஸ், தென் எக்ஸ்பிரஷன், தென் வாட் எல்ஸ்? சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம பேசுற வார்த்தையுமே இருக்கு எனர்ஜி. என்னாச்சு உனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும், இப்படி பேசுறதுக்கும் என்னாச்சுமா என்ன என்கிட்ட ஷேர் பண்ணு வா சொல்லு இப்படின்னு சொல்றதுக்கும், ஃபர்ஸ்ட் ஹார்ஷா சொன்னா நம்ம எந்த குழந்தைகிட்ட சொன்னாலும் அது சொல்லணும்னு கூட அந்த குழந்தைங்களுக்கு தோணாது. அதுவே இந்த டோன்ல நம்ம மாற்றி அந்த வேர்டை மாற்றும் போது கண்டிப்பாக அவங்க நம்ம கிட்ட பிரேக் டவுன் ஆகி ஓப்பன் அப் ஆகுவாங்க. எஸ், யூ அண்டர்ஸ்டுட் மை பாயிண்ட் ஐ கெஸ். எஸ், ஸோ பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், எக்ஸ்பிரஷன் அண்ட் பவர் ஆஃப் வேர்ட்ஸ். எஸ், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுவே இருக்கட்டும், நம்ம ஒரு மீட்டிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹோப் மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். என் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நம்புறேன். ஓகே, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஒரு மீட்டிங் ரூம் போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போதே சொன்ன மாதிரி இன்டர்வியூ போறப்போ நம்மளே ஒரு பதட்டத்துல போவோம், என்ன கேள்வி கேட்பான், நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு எண்ணத்துல போவோம். அங்க போயிட்டு அவன் வந்துட்டு ஒரு ஆட்டிடியூடா எஸ் கம் இன் ப்ளீஸ் டேக் யூர் சீட் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பேசணும்னு நம்ம ஞாபகம் வச்சிருந்தது எல்லாம் அப்படியே மறந்துடுவோம். இதுவே நம்ம ஒரு ஸ்மைலோட அந்த ஃபேஸை பார்க்குறப்போ நமக்கு எங்க இருந்ததோ அந்த கான்ஃபிடென்ட் வரும்னே தெரியாது. அதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்றதாவே இருக்கட்டும், நம்ம எல்லா கிளாஸையும் அவ்வளோ ஈஸியாக அட்டன் பண்ண முடியாது. ஈவன் இன் திஸ் ஏஜ் நம்ம வந்து இப்படி வந்து அட்டன் பண்றோம், ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஒன்லி வித் த மென்டர், ஒன்லி வித் டீச்சர். அவங்க எப்படி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க, கம்யூனிகேட்டிங் இன் த சென்ஸ் நாட் ஓன்லி வித் வேர்ட்ஸ், நாட் ஓன்லி வித் த ஸ்பீச், அதில் மட்டும் கிடையாது, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஸ்மைல். எஸ், இதெல்லாம் நம்ம நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்ரிடே லைஃப்ல. எல்லாருக்கும் கனெக்ட் ஆக முடியும் நான் யாரை சொல்றேன்னு. எஸ்,
ஸோ எதை நீங்க சேஃப்னு ஃபீல் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி ஸ்மைல் பண்ணி பேசுறவங்க தான் நமக்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கு. எஸ், அவங்க கிட்ட பேசினாலே எனக்கு மோட்டிவேட்டட் ஆயிரு. நான் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வருவேன், பட் அவங்க கிட்ட பேசினோடனே என் ப்ராப்ளம் எல்லாம் மறந்துடுது. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா ஃபீல் ஆகுதுன்னு அந்த பாசிட்டிவ் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வேணும். ஸோ அதை நம்ம அனுபவிக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து. ஸோ நம்ம எப்படி கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம கொடுக்க முடியும். ஒரு ரூம்குள்ள போறீங்க, ஓகேங்களா? யாரோ வீட்லயாவது இருக்கட்டும், எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பார்க்க போறோம்? அவங்கள பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அவங்கள பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ். அவங்க பேசணும்னு கூட தேவையில்ல. அது இட் இஸ் நாட் அ மேஜிக் ஆக்சுவலி. அதுதான் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றது. ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவோம். ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்கோம். சரி, ஃப்ரெண்ட்ஸ போய் பார்த்துட்டு வரலாம். பேசிட்டு வந்தாலே நமக்கு மூடு சேஞ்ச் ஆயிரும். எதனால? எனர்ஜி. அவங்க கிட்ட இருக்கும் அந்த எனர்ஜி. நம்மளோட எனர்ஜி யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கறது தான். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது தான். பட் ஆர் வி டூயிங் இட்? நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றோமா? நம்ம ஸ்மைல் கொடுக்குறோமா? நம்ம ஸ்மைல் பண்றோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் எல்லார் முகத்திலயும் ஸ்மைல் இருக்கணும். என்னால பார்க்க முடியாது, பட் கண்டிப்பா நான் உணர்வேன். ஸ்மைலோட ஃபுல் எனர்ஜெட்டிக்கோட இந்த கிளாஸ் செஷனை முடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் திங், இந்த மாதிரி இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி பர்சனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுவாங்கல்ல, இந்த வீட்டுக்கே குத்து விளக்குன்னு. எதனால? அந்த எனர்ஜி. அவங்க வந்தா அவ்வளோ ஒரு எனர்ஜி பாசிட்டிவிட்டி கிடைக்குது, வீடோட குத்து விளக்கு வராங்க அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வென் யூ வாண்ட் டு லைட் அப், உங்க ரூமை நீங்க பளிச்சுன்னு ஆக்கணும், பிரகாசமா ஆக்கணும் அப்படின்னா உங்க ரூமுக்கு நீங்க தான் அந்த எனர்ஜியை கொடுக்கணும். உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நீங்க தான் அந்த எனர்ஜியை கொடுக்கணும். எஸ். ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூம் போறாங்க, ஓகேங்களா? இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அந்த டீச்சர். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறாங்க, உங்க மைண்ட் இப்படி இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆக்சுவலி அவங்க காமிக்கிறாங்க. ஒன் வித் கிளியர் வாட்டர், ஓகே, அண்ட் த அதர் வித் திஸ் கிளவுடி வாட்டர். உங்க மைண்டு, இதுதான் உங்க மைண்டு. உங்க மைண்ட் இப்படி உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் இஸ் லைக் எ மிரர். நீங்க என்ன உள்ள வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளியவும் இருக்கும். இப்போ இப்படி இருந்தா ரொம்ப கிளியரா இருக்கு, பியூரா இருக்கு. ஸோ நீங்க பார்க்குற விதமும் அதே மாதிரியே இருக்கும். இது ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ நீங்க யாரை பார்த்தாலுமே அவங்களோட பாசிட்டிவிட்டி மட்டும் தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகி தெரியும். ஆமா, குத்துவிளக்கு நீங்க தான் அது. ஓகே, ஸோ இவ்வளோ பியூரா இருக்கிறப்போ நம்ம பியூரா நம்ம மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு நெகட்டிவான பர்சனாவே பார்த்தாலும் அது ஹைலைட் ஆகாது. ஒன்லி த பாசிட்டிவிட்டி தான் ஹைலைட் ஆகும். ஏன் மற்றவங்களை பார்த்தாலே குறை கண்டுபிடிக்கிறோம்? பிகாஸ் நம்ம மைண்ட் இப்படி இருக்கு. கரெக்டா? ஒருத்தவங்களை பார்த்தோன்னு டக்குன்னு ஜட்மெண்ட் பண்றோம், டக்குன்னு குறை சொல்றோம், டக்குன்னு பிளேம் பண்றோம். வை? பிகாஸ் இந்த மாதிரி இருக்கு நம்ம மைண்டு. இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது இருக்கும். அதனால தான் நம்ம ஹியூமன் பீயிங். எஸ். ஸோ இந்த மைண்டை எந்த அளவுக்கு நம்ம கிளியரா வைக்கலாம் அப்படின்றது மேட்டர். எந்த அளவுக்கு கிளியரா வைக்கிறோமோ மற்றவங்களை பார்க்குறப்போ அவங்க கிட்ட நெகட்டிவே இருந்தாலும் அவங்களோட பாசிட்டிவிட்டி மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்மளால ரிலேஷன்ஷிப்பே கண்டினியூ பண்ண முடியும். சில பேரை பார்த்தாலே பிடிக்காது, அதுக்கு நான் தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது. வி ஹாவ் டு அக்செப்ட், வி ஹாவ் டு அட்ஜஸ்ட், அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு வி நீட் சம் பாசிட்டிவிட்டி. அதை இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கிட்ட கொண்டு வரணும், அதாவது மற்றவங்கள்ட்ட பார்க்கணும். நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் திஸ் கிளாஸ் அண்ட் வாட்டர். அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், மிரர் மாதிரி. நம்மளை பார்த்தாலே அது ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும், ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்ற அளவுக்கு. ஓகே, இப்படிதான் ஒரு டீச்சர் வந்து அவங்க கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் நம்ம எனர்ஜி கொடுக்கறதாவும் இருக்கணும், எனர்ஜியை எடுக்கவும் தெரியணும். நமக்கு கொடுக்கறது மட்டுமே இருந்துட்டு அப்ப நம்ம எப்படி எனர்ஜி எடுக்கிறது? ஸோ மற்றவங்க கிட்ட இருந்து எப்படி எனர்ஜியை வாங்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியணும். சில பேர் பார்த்தாலே ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவோம், ஓகேங்களா? சில பேரை பார்த்தாலே கோவம் வரும். இவனை பார்த்தாலே துரத்தி துரத்தி அடிக்க தோணுதுன்னு ஒரு சாங், அந்த மாதிரி தோணும். அது ஏனே தெரியாது. அவன் ஒன்றும் பேசிட்டு கூட மாட்டான் நம்ம கிட்ட, ஆனா அவனை பார்த்தாலே கடுப்பாகும், டிமோட்டிவேட்டட் ஆகும். சே, வந்துட்டானா இவன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். எதனால? மேபி அந்த நெகட்டிவ் ஃபீலிங் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு, அவங்க கிட்ட ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆயிரும். ஸோ இந்த கேஸ் தான் நம்மளால சில பேரை தான் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும் நம்ம லைஃப்ல. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கிறப்போ we cannot avoid just like that, இல்லையா? நம்ம கண்டிப்பா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு வாழ முடியாது, அது வாழ்க்கையும் கிடையாது. ஸோ எப்படி வாழலாம்? நீங்க ஒன்று டைவர்ட் பண்ணுங்க, ஒன்று அவங்கள டைவர்ட் பண்ண பாருங்க, இல்லை நீங்க டைவர்ட் ஆகி அந்த டைம்ல இருந்து எஸ்கேப் ஆக பாருங்க. இதுதான் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் திஸ். அதுக்காக நம்ம நெகட்டிவ் எனர்ஜி கூடவே உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்றதையும் கேட்டுக்கிட்டு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. டைவர்ட் யுவர் மைண்ட். ஒன்று அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணி வேற பேச்சு பேச வைங்க, இல்லை வேற மாதிரி பண்ண வைங்க. ஒன்று நீங்க டைவர்ட் ஆகி நீங்க எஸ்கேப் ஆயிடணும். ஓகே, ஸோ வைபுன்னு சொல்றோம். இப்போ இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு, வைபா இருக்குல்ல, அதுதான் எனர்ஜின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சயின்டிஃபிக்கா சொல்றோம், இப்போ உள்ள ட்ரெண்டிங் பசங்க அதை வைபுன்ற மாதிரி சொல்றாங்க.
அதுதான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் த்ரூ வாய்ஸ், ஃபேஸ், போஸ்டர். ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றப்போ நம்ம கிட்ட ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கப்போ நம்மளால மற்றவங்க லைஃப்பை தூக்கி விட முடியும். நம்ம ஓப்பன் அப் ஆகி நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. நமக்கு பிடிச்ச கிளாஸ்ல போய் நம்ம உட்காந்து ரெகுலரா அட்டன் பண்றோம், ரிப்பீட்டடா வர்றோம்னா என்ன ஒரு காரணம்? அந்த ஸ்மைலா இருக்கட்டும், அந்த ஹாப்பி ஈவினிங்கா இருக்கட்டும். எஸ், அவங்க கிட்ட பேசினாலே நம்ம இருக்கிற பிரச்சனையே போயிடும். நமக்கான சொல்யூஷன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது நெகட்டிவ் எனர்ஜின்றது ப்ளேம் பண்ணிட்டே இருக்குது. ஒண்ணு அவங்கள பத்தி ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படி செய்யுது, அப்படி செய்யுது, இது செய்யுதுன்னு. அவங்க பக்கத்துலயே உட்கார முடியாது. என்னடா இது ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு கதையா இருக்குன்னு. அப்படி இல்லையா? அவங்க வீட்ல உள்ளவங்கள பத்தி ப்ளேம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லையா? நம்மள பத்தி நம்மள்ட்டயே ப்ளேம் பண்ணுவாங்க. என்ன நீ ரொம்ப பண்ற இப்பல்லாம் அப்படின்னு. என்னடா இது நம்ம பேச வந்தா நம்மள பத்தியே சொல்றாங்க அப்படின்னு நமக்கே அவங்க ஒரு மிரர் மாதிரி அவங்க நம்ம காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும்? யாரை சுத்தி இருக்க பிடிக்கும்? இந்த மாதிரி கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்கவங்க கூட பிடிக்குமா? இல்ல உங்களை ரொம்ப காமா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, இவங்க கிட்ட பேசணும்னு கூட தேவையில்லை, அவங்க பேசுறது கேட்டாலே எனக்கு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு இருக்கவங்க கிட்ட தான் ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாருமே தோணும். அதுதான் பாசிட்டிவான பர்சன். ஸோ நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் இருக்க பழகிக்கணும், கத்துக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும், இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் எத்தனை பேர் இதை ப்ராக்டிஸ் பண்றோம்? எத்தனை பேர் இந்த ஸ்மைல் கொடுக்குறோம்? எத்தனை பேர் இந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குறோம்? நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோமா? ஏன் அந்த பயம் வருது? ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஒரு பயம், ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அந்த எனர்ஜியே ட்ராப் ஆயிடுது. அது இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு தென் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். 3 pillars of positive energy இருக்கு. இந்த 3 pillars நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பாசிட்டிவாவே ஃபுல்லா மாறிடுவோம். The first one is self talk. செல்ஃப் டாக்னு சொல்றது நம்ம ஆஸ் யூஷுவல் நிறைய கிளாஸஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். அஃபர்மேஷன்ஸ், இன்னர் வைப் கிரியேட் பண்றது. ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் இட். நெக்ஸ்ட் ஒன் பாடி லாங்குவேஜ், தென் வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். செல்ஃப் டாக்னு சொல்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டது தான். பட் என் ஸ்டைலையும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நம்ம அஃபர்மேஷன் சொல்றது தான். நிறைய பேர் நேரம் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருப்போம். சில பேர் ஸ்டார்ட் பண்ணாம பார்த்துட்டு மட்டும் இருந்திருப்போம். சில பேர் கேட்டுட்டு மட்டும் இருப்போம். பட் இந்த ஒரு மெத்தட், ஓகே, இந்த ஒரு மெத்தட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படி தெரியுமா? இது ஆக்சுவலி நைட் டைம். இப்போ வந்து நம்ம கத்திக்கிட்டு செல்ஃப் அஃபர்மேஷன்லாம் சொன்னா பக்கத்துல இருக்க வீடு வரையும் கேட்கும், பயந்துருவாங்க. ஸோ என்னோட ஸ்டைல் எப்படின்னா, செல்ஃப் அஃபர்மேஷன் நான் சொல்றத நீங்க திரும்ப சொல்லணும், சத்தமா சொல்லணும், ஆனா சவுண்டே கேட்கக்கூடாது. ஓகே, புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? நான் சொல்றத நீங்க திரும்ப சொல்லணும், சத்தமா சொல்லணும், ஆனா சவுண்டே கேட்கக்கூடாது. ஓகே, ரெடியா? சிரிப்பு வரும், ஸ்டார்டிங்ல சிரிப்பு தான் வரும். எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. பழக பழக ரொம்ப பவர்ஃபுல்லா மாறும். ஓகேவா? வாயை திறக்கக்கூடாது, சத்தமா சொல்லணும், ஆனா வாயை திறக்கக்கூடாது. ஐ எம் பியூட்டிஃபுல். கமான். உங்களுக்கு கண்ணை மூடிக்கணும்னா சூப்பரா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சா. நான் டைவர்ட்லாம் ஆக மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் சொன்னா இல்ல கண்டிப்பா பண்ணுங்க. யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். உங்க எனர்ஜியை இப்பவே இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். கமான். ஐ எம் பியூட்டிஃபுல். சத்தமா, இன்னும் சத்தமா. ஐ எம் பியூட்டிஃபுல். இது ஆஃப்லைன் செஷனா இருந்தா செம்மையா இருக்கும். ஆக்சுவலா இந்த ட்ரிக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க யார்கிட்டயாவது. கமான். ஐ எம் பியூட்டிஃபுல். இன்னும் சத்தமா 5 டைம்ஸ். எவ்வளோ சத்தமா உங்களால சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவ்வளோ சத்தமா சொல்லுங்க. 5th டைம் அப்படியே சைலண்ட் ஆயிருங்க. அந்த வேர்டு உங்க காதுல விழும். அந்த வைப்னு பேசணும்ல, அந்த வைப், அந்த டோன் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அது யாருக்கெல்லாம் உணர்ந்தீங்கன்னு எஸ் போடுங்க. நீங்க சீரியஸா பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வைபுங்க, நீலாம்பரி, ஏதோ ஒரு வைப். எஸ், நீங்க சீரியஸா அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த இது உங்க காதுல ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். நீங்க 5 டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப சத்தமா, ஆனா வாயை திறக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க. 6th டைம் நீங்க சொல்லவே தேவையில்லை, உங்க காதுல அது ஒலிக்கும். அந்த எனர்ஜி, அந்த வைப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வைப் வேணும்னா திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் டெல்லிங். ப்ராக்டிஸ் எவ்ரிடே. உங்க பசங்களுக்கும் சூப்பரா சொல்லி தரலாம். என்ன சொல்றீங்க? எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரைங். ரொம்ப தேங்க்யூ. இது வந்து நம்ம சம்டைம் ஃபீல் பண்ணுவோம். எனக்கு அஃபர்மேஷன்ஸ் தேவை. ஆனா அஃபர்மேஷன் நானும் சொல்றது அப்படிதான். ஓப்பன் யூர் மவுத் அண்ட் சே. சத்தமா சொல்லுங்க. த பிரெயின் ஹாஸ் டு லிசன் டு யூ அப்படின்னு. பட் சில டைம் நம்மளால முடியாது. ஏதாவது ஷையா ஃபீல் பண்ணுவோம். மேபி ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் அந்த மாதிரி டைம்ல இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் வில் ஒர்க் அவுட் ரேப்பிட்லி. செம்மவே ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அகைன் ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன்.
நம்ம நிறைய டைம் மேனேஜ்மெண்ட்னு பார்த்துருப்போம். எஸ், லைஃப் ஸ்கில் ஃபுல்லா டைம் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட், இதையும் சேர்த்தே பார்ப்போமே. எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் ஆகிறதுக்கு என்ன தேவை? ஓகே, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் ஆகிறதுக்கு என்ன தேவை? அவங்க வெறும் நாலேஜபிளா இருந்தா மட்டும் போதுமா? இல்ல அவங்களுக்கு வந்து வெறும் லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தா போதுமா? சக்சஸ் ஆயிட முடியுமா? டெஃபினெட்லி முடியாது. எவ்வளோ நாலேஜபிளா இருந்தாலும், எவ்வளோ லைஃப் ஸ்கில் தெரிஞ்சிருந்தாலும், ஏதாவது ஒரு லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு வர்றப்போ, ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நெகட்டிவா போறப்போ, அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுல தெரியாம தான் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சூசைட் பண்றாங்க. இது எல்லாமே அதுதான். அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியாம போயிருது உங்களுக்கு. எஸ், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தாதான், அதுதான் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எனர்ஜி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, we should know to handle pressure. ஒரு நெகட்டிவான ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு வருதா, அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த நாலேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஓகே, அந்த டைம்ல நமக்கு யோசிக்க முடியாது. மற்றவங்களுக்கு தான் சொல்ல முடியும். நமக்குன்னு வரப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாட்டி. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் பீப்புளை. எடுத்தோம் கவுத்தோன்னு சண்டை போட்டு முடிச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு போறது எப்படி? நிதானமா பேசி உட்கார்ந்து, ஓகே இதுதான் நமக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி பேசி நிதானமா போறது நம்ம லாங் லைஃப் ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ் ஆகும். கரெக்டுங்களா? எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் பீப்புளை, அவங்க எமோஷனல் எப்படி நம்ம இம்பாக்ட் பண்றோம் அப்படின்றது. இதுல ஒரு சேயிங் இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான சேயிங். இப்போ நான் வந்து பேசிட்டு போறேன். ஓகே, பீப்புள் மே ஃபர்கெட் வாட் யூ சே. நீங்க பேசிட்டு போறது மறக்கலாம், பட் நீங்க அவங்களை எப்படி உணர வச்சீங்கன்றத மறக்கவே முடியாது. பீப்புள் மே ஃபர்கெட் வாட் யூ சே, பட் தே வில் நாட் ஃபர்கெட் ஹவ் யூ மேட் தம் ஃபீல். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பேசிட்டு போறதோட அப்படியே மறந்துடாம, ஏதாவது ஒரு பாயிண்ட் யாருக்காவது ஏதாவது ஒரு இம்பேக்ட் கொடுக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி இருந்தாதான் இந்த ட்ரைனிங் செஷன் மறக்காம இருக்கும். ஓகேங்களா? நம்ம பேசுற எல்லாமே எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு நீங்க உணருங்க. நீங்க உணர்ந்தா இந்த ட்ரைனிங் செஷனை யூ வில் நெவர் ஃபர்கெட். எஸ், அகெயின் நான் சொல்றேன், பீப்புள் மே ஃபர்கெட் வாட் யூ சே, பட் அவங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ண வச்சீங்க, எப்படி உணர வச்சீங்கன்றத they will never forget. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு யார் வேணா போகலாம், பட் நம்ம பேசி அங்க ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கா, நம்ம பேசி அவங்க லைஃப் மாறி இருக்கா, that's so powerful, right? நெக்ஸ்ட் இந்த இதுல பாடி லாங்குவேஜ்னு சொல்றப்போ, இப்போ நமக்கு ஆன்லைன் செஷனா போச்சு, டைமும் ரொம்ப கன்சியூமிங்ல இருக்கு. ஸோ பாடி லாங்குவேஜ்னு சொல்றப்போ, ஒரு பிரிஸ்க் வாக் கொடுக்குறப்போ நீங்க நடந்து பாருங்களேன், இல்ல லோ ஷோல்டர்ஸ் பண்ணி நடந்து பாருங்க, அந்த எனர்ஜி ஃபீலே வேற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? நம்ம நிறைய NLP ட்ரைனிங்ல பண்ணிருப்போம். பிரிஸ்க் வாக் ஒரு இன்ஸ்டன்டா ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட், வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, இவங்க என்னை பாராட்டல, அவங்க என்னை பாராட்டலன்னு. நீங்க உங்களை பாராட்டுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் தேவை. மற்றவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்து உங்களை பாராட்டுவாங்க, நீங்களும் பாராட்டுவீங்க. உங்க லைஃப்பை நீங்க எங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்த இவ்வளோ கலர்ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சமான வேர்ட்ஸை, கிச்சனாவே இருந்தாலும் நீங்க எங்க டெய்லியும் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த ஒரு பார்ட், ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, ஃபுல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஆக்கி டெய்லியும் பாருங்க, டெய்லியும் படிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்களை பார்த்து நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம பசங்களோட விளையாடுறப்பவும் இந்த மாதிரி நம்ம நிறைய அஃபர்மேஷன் சொல்லி கொடுக்கலாம். ரிங்கா ரோசஸ்லாம் விளையாடுவோம். இன்னும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை ரிங்கா ரோசஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். வை டோன்ட் வி சேஞ்ச்? அந்த அஃபர்மேஷன்ஸா மாத்தலாம். அதே கேமை அதுக்குன்னு ரொம்ப ஓடி பிடிச்சி விளையாடுறப்ப மூச்சு வாங்குற மாதிரிலாம் இது சொல்ல முடியாது. ரொம்ப பொறுமையா விளையாடுற கேம் ரிங்கா ரோசஸ்னே வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு எது கான்ஃபிடென்ட் தரும், எது இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரும்னு பார்த்து அதே கேமை உட்கார்ந்தோ நின்றுட்டோ இதை சொல்லி டெய்லியும் அப்படியே அமைதியா தான் விளையாடணும்னு கிடையாது. அவங்களுக்கு கிளாப் பண்ணா பிடிக்குமா, கிளாப் பண்ணி சொல்லுங்க. சேர் பண்ணா பிடிக்குமா, சேர் பண்ணி சொல்லுங்க. அந்த மாதிரி உங்க பசங்களை இப்பல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்க எப்பயுமே பாசிட்டிவிட்டியா இருப்பாங்க, எந்த இதுலயும் பிரேக் டவுன் ஆகவே மாட்டாங்க. ஓகே, ஸோ டெய்லி இந்த இதுல இருந்து டேக்அவே என்ன தெரியுமா? டெய்லி 3 things we have to be grateful. நான் ரொம்ப நன்றியுடனா ஃபீல் பண்றேன் இன்னைக்கு அப்படின்றத 3 விஷயம் கண்டிப்பா நம்ம எழுதணும். பிஃபோர் கோயிங் டு பெட், இல்லைன்னா காலையில் எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா எழுதணும். இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஒரு 3 பேரையாவது ஸ்மைல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, கண்ணாடியை பார்த்து. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கவங்களை பார்த்து, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, கொலீக்ஸை பார்த்து, எங்க மீட் பண்றீங்களோ ஒரு 3 பேரையாவது அட்லீஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ணேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும்ல, அதை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஃபைனல் ரேப் அப்.
பீப்புள் மே ஃபர்கெட். நீங்க பேசுறத மறந்துட்டு போலாம். நீங்க உணர வச்சதை, ஃபீல் பண்ணதை அவங்களால மறக்கவே முடியாது. நீங்க ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படி அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்காம அதை எப்படி நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்றதுல தான் நாலேஜே இருக்கு. ஸோ ஹூ இஸ் த எனர்ஜி கிவர்? நீங்க தான், நீங்க மட்டும்தான். ஹூ பிரிங்ஸ் யூ பாசிட்டிவ் வைப்? ஐ டூ. நான் தான் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் நான் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க, அதுக்கப்புறம் தான் பசங்க, அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் யூ வில் பி த எனர்ஜி கிவர், யூ வில் பி த பாசிட்டிவ் வைப். நீங்க தாங்க குத்து விளக்கு. அது ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க தான் உங்க ஃபேமிலியோட குத்து விளக்கு. அந்த பிரைட் பிரகாசத்தை உங்ககிட்ட கொண்டு வாங்க. உங்க ஃபேமிலியே ரொம்ப பிரைட்டா இருக்கும். உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்களாவும் என்கரேஜ் பண்ணிக்கலாம். எஸ், I hope I didn't bore anyone. யாரையும் போர் அடிக்கலன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் சூப்பர் 70. இன்னொரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்க எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ஆவலோட வெயிட்டிங். திஸ் இஸ் மீ கிதர் நஸ்ரீன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கிதனஸ்ரீ. ரொம்ப அழகா பாசிட்டிவ் வைபை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கீங்க. செம்ம எனர்ஜெட்டிக்கா கொண்டு வந்திருக்கீங்க. யாராவது 2 பேரை கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். எஸ் இது கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. வலைக்கும் அஸ்ஸலாம். யார் பேசுறா? இந்த half an hour டைம் போனதே தெரியல. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இன்னும் டைம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நானே டைம் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா டைம் முடிஞ்சிருச்சேன்ட்டு. நான் இன்னும் நிறைய பேச இருந்தேன். பட் டைம் கன்சியூம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. இன்னும் நிறைய எதிர்பார்த்தாங்க. இட் மீன்ஸ் எங்கள் குழந்தைகளாகட்டும், ஃபேமிலி ஆகட்டும் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ரியலி எல்லாம் தள்ளுட்டு வெரி என்ஜாய்டு. அவங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு இப்போ ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம். இந்த அஃபர்மேஷன் ரியலி ஒண்டர்ஃபுல் ட்ரிக்கு. இந்த நம்ம எவ்ரிடே கத்தி சொல்லணுங்கிறது, எவ்ரிடே கிராட்டிடியூட் பண்ணுங்கிறது கூட ரியலி இப்போ அவங்களும் கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க கண்டிப்பா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். ஸோ மச். தேங்க்யூ. என் கார்டு போட்டு நான் டைம் கன்சியூம் என்ன பண்றது, நானே ஷாக் ஆயிட்டேன். டைம் பார்த்து டைம் ஆயிடுச்சு. நிறைய பேச இருந்தேன். ஈவினிங் இது ஹாப்பி ஈவினிங். இருக்கீங்க. குட் ரொம்ப குட். சூப்பரா இருந்துச்சு. உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப Thank you. எனர்ஜெட்டிக்கா நல்லா இருந்தது. அஃபர்மேஷன் நல்லா இருந்தது. அது Thank you. எப்படி சவுண்டா வாய திறந்து சவுண்ட் இல்லாம எப்படி சொல்றது? சொல்லுங்களேன். ட்ரை பண்ணி பாத்தீங்களா இல்லையா? செம்ம. அது ஆக்சுவலி ஃபன்னா இருக்கும். பட் ரொம்ப பவர்ஃபுல்லான. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றது காமெடியா தெரியும். சோ அதனால நாங்களும் சவுண்டா தான் சொன்னோம் இங்க. ஓகே ஓகே. நீங்க சவுண்ட் வாயை திறக்காம நீங்க சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பிரஷர் நம்ம கொடுக்கணும் உள்ள. அந்த பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா அது இங்க வரும் நமக்கு. 6th டைம். வரும். ஓகே ஓகே. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சூப்பரா இருந்தது சிஸ்டர். thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க சொல்ல வேண்டிய கண்டென்ட் நிறைய இருக்கு அப்படின்னும் போதும் டைம் முடிஞ்சிச்சுன்ற சென்ஸை உணர்ந்து நீங்க கரெக்டா முடிச்சீங்க பாருங்க. அது பியூட்டி. Thank you so much. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. It means a lot. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம். நான் உங்க எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட கிளாஸ் எப்படி உங்களோட இந்த இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் half an hour போனது தெரியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வேற இதுல பார்க்கலாம் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ். Thank you so much. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ரொம்ப அழகா ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கிதர் நஸ்ரீன் மேம். ரொம்ப பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா நல்ல சூப்பரா ஃபீட்பேக் ஷேர் பண்ணதுக்கு. அப்படியே இந்த வைபோட கேரி பண்ணிட்டு நாளைக்கு ஷார்ப்பா 9:15க்கு சோஃபியா பேகம் மேமுடன் அண்டர்ஸ்டாண்டிங் ADHD பத்தி நம்ம கிட்ட பகிரவதுக்கு. அது வரைக்கும் ஸ்மைலா பாசிட்டிவ் வைபோட மெயின்டைன் பண்ணுங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ்.